ஹலீஃபா உஸ்மான் அலிலாவுடைய ஷஹாதத்துக்கு பின்னாடி அடுத்த ஹலீஃபாவை தேர்வு செய்யறதுக்காக மதீனாவாசியில் வாழக்கூடிய சில சஹாபாக்கள் ஹுதைஃபத்துல் யமன் ரலியல்லாட்ட போய் மஷூரா பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த நிலைமையை சரி செய்கிறதுக்கு அலியால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் அனைவரும் அலி ரலில்லா வீட்டில் போய் அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அலி ரலில்லா இதுக்கு ஒத்து வராமல் எனக்கு பதவியும் வேண்டாம் என்று ஒதுங்குறாங்க. இந்த நிலைமையை பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்க. ஒரு வழியாக மதீனாவாசிகள் அவருக்கு பையத் செஞ்சு அவரை அடுத்த ஹலீஃபாவை தேர்வு செஞ்சிட்டாங்க. அடுத்த சில பல ஓட்டைகளோட அடுத்த ஹலீஃபாவாக அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய ஹலீஃபா பதவியை ஏற்றுக்கிறாங்க. பதவி ஏற்றதும் ஹலீஃபா உஸ்மான் அலிலா காலத்தில் ஏற்பட்ட அந்த சில குழப்பங்களை இமாம் அலி ஒவ்வொன்றா சரி செய்கிறாங்க. என்னென்னா, உஸ்மான் அலிலாவுடைய ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அந்த கவர்னர்களை முதல்ல பதவி நீக்கம் செய்கிறாங்க. அவங்க எந்தெந்த இடத்துல தப்பு செஞ்சாங்களோ அது ஒவ்வொன்றாம் சரி செய்கிறாங்க. கவர்னர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பைத்துல் மால் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு முழுமையாக வருது. இப்படி ஒவ்வொரு நிலையாக இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் சரி செஞ்சுட்டு வரும்போது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தல்ஹா ரலியல்லாவும் ஜுபைர் ரலியல்லாவும் சந்திக்கிறாங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவீங்க, உஸ்மானை கொன்றவர்கள் நீங்கள் பழி தீர்ப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு பயிற்சி செஞ்சுருக்குறோம், வந்து உஸ்மான் கொலைக்கு நீங்கள் பழி எடுங்க அப்படின்னு சொல்லும்போது இமாம் அலி சொல்கிறாங்க, இப்போது மதீனாவோட நிலைமை சரியில்லை, இன்னும் கலகக்காரர் இங்கே தான் இருக்கிறாங்க, இப்போதைக்கு நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், மதீனா இயல்பு நிலைக்கு திரும்பட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையும் கேட்டுட்டு போய் தல்ஹா ரலியல்லாவும் ஜுபைர் ரலியல்லாவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு மசூரா பண்ணி அங்கேருந்து மக்காவிலேருந்து பசரா நோக்கி ஒரு பெரிய படை திரட்டி இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராக வர்றாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் சஹாபி அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹ் தன்னுடைய சஹாபாக்கள் மத்தியில் ஒரு உரையாற்றுறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹ் அவங்க பஸ்ராவை நோக்கி படையெடுத்து வர்றதை கேள்விப்பட்டேன், அல்லாஹ் அவங்கள சோதிக்க விரும்புகிறான். அன்னை ஆயிஷா இந்த துனியாவிலும் சரி மறு உலகத்திலும் சரி ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அலிக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுக்கு உதவி செய்வதை போன்றான்னு சொல்லி தன்னுடைய சஹாபாக்கள் மத்தியில் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹ் உரையாற்றுறாங்க. எந்த அம்மார்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதர் தலை முதல் பாதம் வரைக்கும் ஈமானால் நிரப்பப்பட்டவர்னா அது அம்மார் தான். அந்த அம்மார் சொல்கிறக்கூடிய விஷயம்தான் அது. படை நேராக பஸ்ராவை நோக்கி வருது. இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் பஸ்ராவை நோக்கி வர்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹ் தல்ஹா ரலியல்லாஹ் ஜுபைர் ரலியல்லாஹ்ட்ட சொல்லி எப்படியாவது போரில் நிப்பாட்டம் செய்யலாம்னு. ஆனால் பலன் அளிக்கலை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹ் கொலைக்கு பழி எடுத்தே தீருவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. இத்தனைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹ் கொலை இமாம் அலி அலைஹிஸ்ஸலாமுடைய ஹலீஃபா காலத்தில் கிடையாது. அது ரெண்டாவது விஷயம், கொலை செய்தது கலகக்காரர்கள் யாருன்னும் இன்னும் உறுதியாகவும் தெரியலை. மூணாவது, நிலைமை சரியில்லை, கொஞ்சம் எனக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹ் இந்த 3 விஷயத்தையுமே பொருட்படுத்தாமல் இமாம் அலிக்கு எதிராக படை திரட்டி பஸ்ராவை நோக்கி வந்துடுறாங்க. அதாவது ஹலீஃபாவுக்கு எதிராக படை திரட்டி வந்துடுறாங்க. இத்தனைக்கும் குரானில் இருக்குது, அமீருக்கு கட்டுப்படுங்க, அவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த சூழல் இது அவங்களுடைய மனசில் ஒரு தாக்கமாக ஏற்படுத்தலை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குரான் அலியுடனும் அலி குரானுடனும் சொல்லி ஒரு முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போகிறாங்க. இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவங்க பஸ்ராவை நோக்கி வர்றாங்க. ஆனால் அவருடைய எந்த முயற்சி பலன் நீக்கவில்லை. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹ் தன்னுடைய படை திரட்டி படை பஸ்ராவுக்கு வந்துருச்சு. வர்ற வழியில் ஆயிஷா ரலியல்லாஹ்வுடைய அந்த ஒட்டகத்தை பார்த்து ஒரு நாய் ஒன்று குறைக்குது. உடனே ஆயிஷா ரலியல்லாஹ்வுக்கு என்ன தோணுதுன்னா, இது எந்த இடம் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இந்த இடத்தோடைய பேர் ஹவுப். உடனே ஆயிஷா ரலியல்லாஹ்வுக்கு மைண்டில் ஞாபகம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, என்னுடைய மனைவியில் ஒருவர் யாருன்னு தெரியல, அவர் அலிக்கு எதிராக படை திரட்டிட்டு போவாங்க, அங்கே நாய் குறைக்கும், உடனே அவங்க திரும்பிடுறது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், நானே கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுறாங்க. இதை தல்ஹா ரலியல்லாஹ் சொல்கிறாங்க. தல்ஹா ரலியல்லாஹ் கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் ஆயிஷா ரலியல்லாஹ் பஸ்ரா நோக்கியே கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 படையும் எதிரெதிரே சந்திக்குது. இந்த படையிலிருந்து ஜுபைர் ரலியல்லாஹ் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்திக்கிறதுக்காக கூடாரத்தை நோக்கி போகிறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹ் பார்த்தோன்னே அலி ரலியல்லாஹ்வுடைய மகனார் ஹசனார் தந்தையிடம் சொன்னோன்னே ஜுபைரை பார்க்கறதுக்காக இமாம் அலி கூடாரத்தை விட்டு வெளியே வர்றாங்க.
ஜுபைர் அலிலா பார்த்து அவங்க சொல்கிறாங்க, ஜுபைர் ஞாபகம் இருக்குதா, ஒரு முறை ரசூலா சொன்னாங்கல்ல, அதாவது நீங்கள் வந்து அலியை எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்னீங்க நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னோடனே, ஒரு நாள் அந்த அலிக்கு எதிராக நீங்கள் வாள் எடுத்துகிட்டு வருவீங்க, அந்த நாளில் நீங்கள் அநியாயக்காரராக இருப்பீங்க அப்படின்னு ரசூலா சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கான்னு சொன்னோடனே உடனே ஞாபகம் வந்து வாளை கீழே போட்டுட்டு எந்த வழியாக வந்தாங்களோ ஜுபைர் அலிலா மாற்றுப்பாதையில் தன்னுடைய ஊரை நோக்கி பயணிச்சிருவாங்க. இவர் பயணப்படுறதை பார்த்து இமாம் அலி அலிஸ்லாம் கூடாரத்தில் இருந்த ஒரு ஹாரிஜி ஜுபைர் அலிலாவை ஃபாலோ பண்ணி போய் அவரை கொலை செஞ்சு அவரோட தலையை துண்டை வெட்டிட்டு வந்து இமாம் அலி அலிஸ்லாம் முன்னாடி வச்சு சந்தோஷமாக சொல்லுவான். இமாம் அலி அலிஸ்லாம் சொல்லுவாங்க, ஜுபைரை கொலை செஞ்சவருக்கு நரகத்தை பரிசா தர்றேன் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சவர்களாக அவரை அங்கேருந்து விரட்டிடுவாங்க. ஹாரிஜி அங்கேருந்து வெளியே போயிடுவார். இமாம் அலி அலிஸ்லாம் சொல்லுவாங்க, தல்ஹா அலிலா வாளை பார்த்து, இந்த தல்ஹாவுடைய வாள் ரசூல்லாவை எத்தனை முறை பாதுகாத்திருக்கு அப்படின்ட்டு. இமாம் அலி முகமது இப்னு அபூபக்கரை வச்சு, அதாவது ஐஷர் அலியோட சகோதரர்கிட்ட மறுபடியும் அனுப்பி வச்சு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண அனுப்பிவிடுவாங்க. ஆனால் அண்ணன் ஐஷர் அலிலா தன்னுடைய அந்த திட்டத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. போர் மூண்டது. அண்ணி ஐஷர் அலிலா போர்க்களத்துக்கு வர்றாங்க. அவங்க வந்த ஒட்டகம் ரொம்ப வலிமையான சக்தியானதாக இருந்துச்சு. அவங்க சுற்றி இருந்த படை வீரர்கள்லாம் ரொம்ப திடகாத்திரமாக இருந்தாங்க. இமாம் அலி அலிஸ்லாம் ஐஷர் அலிலாவோட அந்த ஒட்டகத்தை குறி வச்சாங்க. அதாவது போரினுடைய மையப்பகுதி. 2 படையும் திரளுது. இமாம் அலி அலிஸ்லாம் சொல்கிறாங்க தன் மகன்கிட்ட, இமாம் ஹசன்கிட்ட சொல்கிறாங்க, ஐஷாவுடைய அந்த ஒட்டகத்தை அதனுடைய காலில் நீங்கள் தாக்கிடுங்க அப்படின்ட்டு. ரசூல்லா முன்னேறிவு செஞ்ச அந்த யுத்தம் கடுமையாக தொடங்கிருச்சு. 2 டீமும் கடுமையாக மோதிக்கிறாங்க. எதிரெதிர் தரப்பில் கடுமையான போர் சூழல் ஏற்பட்டு போச்சு. இந்த நிலைமையில் இமாம் அலியினுடைய மகனார் இமாம் ஹசன் ஐஷர் அலியில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தை நோக்கி மிக வேகமாக சென்று அந்த ஒட்டகத்தினுடைய கால்களில் குத்திடுறாங்க, ஈட்டியால் குத்திடுறாங்க. உடனே ஒட்டகம் நிலை விழுந்து கீழே விழுகுது. அதுலேருந்து அன்னை ஐஷர் அலிலாவை ஒரு குதிரை மனிதர் வந்து குதிரையில் அழைச்சிட்டு போயிடுறாரு. இதை பார்த்து அங்கே மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி மீது அலி வரம்பை மீறிட்டார்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த குதிரையிலேருந்து அன்னை ஐஷர் அலிலாவை கூட்டிகிட்டு போனது அவருடைய சகோதரர், அதாவது இமாம் அலி அலிஸ்லாம் அனுப்பி வச்ச முகமது இப்னு அபூபக்கர். அன்னை ஐஷா ஒட்டகத்திலிருந்து குதிரையில் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே நிலைமை ரொம்ப மோசமடைஞ்சு கடுமையான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுது அந்த இடம். போர் உச்சமடையுது. வீரர்கள் அங்கே இங்குமாக செதறாங்க. ஒரே குழப்பமாயிருது. முஸ்லீம்களுக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு நிறைய பேர் செத்துறாங்க. அன்னை ஐஷர் அலிலா அந்த இடத்த விட்டு பத்திரமாக வேறு இடத்துக்கு அனுப்பி வச்சிட்றாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இமாம் அலிகிட்ட சொல்கிறாங்க, அலியே, உனக்கும் ஐஷாவுக்கும் ஒரு யுத்தம் வரும், அப்போ நீங்கள் ஐஷாவை விட்டுருங்க, அந்த இடத்த விட்டு அனுப்பிடுங்கன்ட்டு. இமாம் அலி அலைஹிஸ்ஸலாமும் அதே மாதிரி செஞ்சிட்றாங்க. ஆனால் ஏகப்பட்ட உயிர் போச்சு. முஸ்லீம்களுக்குள்ளேயே பெரிய ஒரு துக்கமான நாளாக போச்சு. இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்நாளுக்கு முன்னாடியே நான் இறந்துருக்கக்கூடாதான்னு நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு போர்க்களத்திலேயே ரொம்ப அழுகுறாங்க, மனசு உடையிறாங்க. ஒரு ஹலீஃபா மனசு உடைஞ்சி மனம் நொந்துடுறாங்க ரொம்ப இந்த சம்பவங்களால். முஸ்லீம்களுக்குள்ளேயே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு மக்காவை நோக்கி பயணித்த அன்னை ஐஷர் அலிலா தன்னுடைய சகோதரர் முகமது இப்னு அபூபக்கர்கிட்ட கேட்குறாங்க, முன்னாடியே ஏன் எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தலை, நான் ஏதோ ஒரு அவசரத்தில் போயிட்டேன், நீங்கள் ஏன் எனக்கு சொல்லலை அப்படின்னு கடுமையாக கேட்குறாங்க. அதாவது அந்த நாய் குறைச்ச ஹதீஸும் இமாம் அலிக்கு எதிராக போனதும் அவங்களுக்கு மனசில் ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இதை அன்னை ஐஷா அலிலா தன்னுடைய சகோதரர் முகமது இப்னு அபூபக்கர்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. நான் இறந்ததுக்கப்புறம் ரசூல்லா பக்கத்தில் நடக்க பண்ணிடுங்க, ரசூல்லாவுடைய மௌத்துக்கு அப்புறம் நான் செஞ்ச பெரிய பாவமான செயல் தான் என்னென்னா இமாம் அலி அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக நான் போயிருக்கக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு, ரசூல்லா எனக்கு முன்னறிவிப்பு செஞ்சுருந்துமே நான் தானே அது அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இத்தனைக்கும் குரான்லேயும் எல்லாம் சொல்லியிருக்கிறான், நபியுடைய மனைவர்களே, நீங்கள் உங்கள் வீடுகளே தங்கியிருங்கண்டு, நான் ஏனோ அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு மனசு நொந்து போனவங்களாக அழுதவங்களாக இருந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இமாம் அலி பஸ்ராவுக்கு
மீண்டும் படையெடுத்து போகவும் இல்லை, பஸ்ரா விட்டுட்டாங்க.